ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். நான் உங்கள் கோபிநாத். இந்த அன்பாக்சிங் கேஜெட்ஸ் வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சுட நம்ம ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பிராண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் DJI பிராண்டு. ஸோ தலைவன் ரொம்ப நாளாக டிவிலே பார்த்துட்டு இருந்தது. அவன் தான் வாங்கியிருக்கான். நான் ஜஸ்ட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறேன். பொருள் இவருது, நான் வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்டயே வந்து நம்ம கேட்டுடலாம். என்ன தலைவர் இது? வாட் இஸ் திஸ்? DJI Mini 5 Pro. சரி, அருமையான ஒரு ட்ரோனு, லேட்டஸ்ட்டாக வந்த ட்ரோனு. சூப்பராக கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தது வாங்கணும்னு. இப்போ தான் அதை வாங்குறதுக்கு வந்து பைசா உசாராச்சு. வேற ஒன்றும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக நம்மளோட மலேசியா ட்ரிப்ஸ்லாம் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. இது எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், மலேசியாவில் தான் வாங்கப்பட்டது. எவ்வளோக்கு வாங்கினது எல்லான்றதை நான் கடைசியாக வீடியோட கடைசியில் சொல்கிறேன். உள்ளே என்ன பொருள் இருக்குன்றதை அவரே வந்து ஓனரே அன்பாக்சிங் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். என்ன பண்ணுங்க, நீங்களும் இல்லை இல்லை, நீங்கள் பொருள் உங்களுக்கு ஜி, நீங்களே பண்ணுங்க ஜி. இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது? எல்லா பொருளும் அவன் தான் அன்பாக்சிங் பண்ணுறான். இது ஏதோ இதை ஜி இப்போ எப்படி மேனேஜர் பொருள் கொடுத்தா நம்ம பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த சைடு ஓப்பன் பண்ணுங்க நீங்களே. தரமான ஒரு காம்பாக்ட் பாக்ஸுங்க. எடுங்க அப்படியே வெளில. செம்ம காம்பாக்டாக இருக்குங்க பாக்ஸு. அப்படியே வச்சா போகிறோமா? வழக்கம் போல் டிஜேக்கு வந்து என்ன சொல்கிறது, குறை சொல்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. சூப்பராக ஒரு எலிகண்ட்டான ஒரு பவுச் ஒன்று கொடுத்துட்றாங்க. அது வந்து வித்தின் த எல்லாத்தோடையும் பாக்ஸோடையும் நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடுது. அவருக்கு வந்து பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிடுறாரு. அன்பாக்சிங் போட்டோம். ஓப்பன் பண்ணால் உள்ள RC-N2 கண்ட்ரோலர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கண்ட்ரோலரு. அடுத்த ஒரு பாக்ஸ் இருக்குது. நாங்கள் இதே ஓப்பன் பண்ண சொல்லிவிடுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸில் கேபிள்ஸு, Type-C to Type-C, ஒரு 6 ப்ரொப்பல்லர் இருக்கு. இதில் மெயின் ஹைலைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இதை வாங்குறதுக்கு வந்து இதான் ஒன்றும் இல்லை, ND ஃபில்டர். இந்த ND ஃபில்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நார்மலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கேமராவோட சன்கிளாஸ் மாதிரி அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இதுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எதுக்குமே கொடுக்கல. மினி வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மினி வெர்ஷனில் வர எதுக்குமே தரல, இதுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. ND 128 இருக்கு, 32 இருக்கு, 8 இருக்கு, 3 ND கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. தரமாக ஷூட் பண்ணலாம். அவரையுமே அன்பாக்சிங் பண்ண சொல்லிடலாம். இது வந்து மூணுமே ப்ளஸ் பேட்டரி. ப்ளஸ் பேட்டரியில் 52 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் வரும். இதில் 2 பேட்டரி இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நியூ கலர், இது கிரே கலர். இந்த ஏர் வெர்ஷனுக்கு வர அதே கலர் கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரி. அதில் ஒன்று வந்து ட்ரோன்லேயே. டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ நேரம் ஃப்ளைட் பண்ணலாம்? டோட்டலாக ஃப்ளைட் டைம், ஆக்சுவல் சிமுலேஷன் ஃப்ளைட் டைம் வந்து 3 மணி நேரத்துக்கிட்ட ஃப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஆக்சுவல் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் கம்மியாக தான் ஃப்ளை பண்ண முடியும். ரியல் டைமில் ஒரு 2 hours ஃப்ளை ஆச்சுனாலே மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். முக்கியமான ஐட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ மெயின் செக்மெண்ட் தான். இந்த பேக்குமே வந்து அவ்வளோ குவாலிட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வச்சலாம் வரமா. நான் இது இதையும் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். RC-N2யும். பேட்டரி தான் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி டிஃபன் ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது RC-N2 வந்து. இதில் இந்த 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வர வரும். உள்ளே இருக்குது மற்றெல்லாம். இது வந்து நம்ம ஸ்க்ரீன் டிஃபால்ட்டாகவே இருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக ஃபோன் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும். அது மூலயமா பார்த்து நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இதுலேயே இன்டர்னல் மெமரி கார்டும் இருக்குது, 42 GB கிட்ட ட்ரோனில். ஸோ நமக்கு வந்து முக்கியமான ஐட்டம் அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுதான் முக்கியம். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் அழகாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளோ இருக்கும்? குயிக் ரிலீஸ் வெயிட் வந்து ஒரு பேட்டரியோட இது வந்து 249 grams. இது ப்ளஸ் வெர்ஷனுங்கிறதுனால 249 மேலே போகும். அது நம்ம எவ்வளோன்ட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ளை பண்ணுற வீடியோவில் எவ்வளோன்றதை நான் காட்டுறேன். இதோட ஃப்ளையிங் வீடியோவும் மறக்காமல் வரும், கவலைப்படாதீங்க. ஸோ எங்கே என்ன சொல்கிற ND ஃபில்டர் போட்டு ஒன்று வரும், போடாமல் நம்மளை எப்படி எடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட செட்டப் வந்து ப்ராப்பர் செட்டப் வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் என்ன சொல்ல, சாம்பிள் வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்துன்னு உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறோம். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் பாருங்கள். ஸோ அவங்களே வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த அவ்வளோ ஃபீல் நல்லாயிருக்கும், அந்த ட்ரோனோட ஃபீல். ஸோ காசு போட்டது அவர் தான், அவருக்கு தான் அந்த ஃபீல் இருக்கணும். நமக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. ட்ரோனு
இதோட கிம்பிள்ல பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப காம்பாக்ட். இதோட வந்து 1 inch சென்சார் இருக்கு இதுல. நைட் போட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு செம்மையா வரும் இதுல. சூப்பராகவும் இருக்கு. கீழே ப்ரொப்பல்லர்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணா ஓகே, நம்ம வந்து நான் பார்த்ததுல கொஞ்சம் காம்பாக்டா இருக்க மாதிரி ப்ரொப்பல்லர் ஓப்பன் பண்ண உடனே அது ஆன் ஆகுது. அதே சேம் வெர்ஷன் தான், அதே டைப் மாதிரி ஆன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சவுண்டு தான் அதான் அல்டிமேட். டிஜேயோட குவாலிட்டின்றது. இதுலயே லைடார் சென்சார் இருக்கு. ஆக்சுவலா மினி 5 ப்ரோல இருந்து லைடார் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றத. இங்கே பறக்க போறீங்களா? ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு எப்படி டைம் எடுக்கும் நான் வந்து செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஃப்ளையிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வரும். அவ்வளோதான் மக்களே, டோட்டல் கேஜெட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதோட செட்டப் வீடியோ ப்ளஸ் சாம்பிள் வீடியோஸ் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மலேசியா வந்து வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. நான் கீழே வந்து லிங்க்லாம் கொடுக்குறேன். ஸோ எப்படி போச்சு, நான் என்னெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத ஸோ நீங்களும் போய் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோபிநாத். டாடா, பை பாய்.